ஓம். இன்னைக்கு 10வது ஸ்லோகம். அத்வைத்தபரமா இருக்கக்கூடிய ரொம்ப உயர்ந்த ஸ்லோகம். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வான் அந்தமான வடிவுடையாள் மறை நான்கிற்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம் தவள நிற காணம் தம் ஆடரங்கம் எம்பிரான் முடிக்கு அந்நியதே. அதாவது ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் ஆனந்தமான வடிவுடையாள் அப்படிங்கிறது அத்வைத சாரம் பிரம்மத்தை சொல்ல குறிக்கக்கூடிய ஒரு பெரிய தத்துவம். இங்க ஆனந்தம்னா ஆனந்தம், அறிவுன்னா சித்து, நிறைந்த அமுதம் அப்படின்னாக்கா the state that is not changing and everlasting. அதாவது திரிகால அபாத்தியத்துவம் அப்படிங்கிற நித்தியத்துவம், திரிகால அபாத்தியத்துவம் தான் நிறைந்த அமுதம் அப்படிங்கிற சொல்லு. அதாவது சத்து அப்படிங்கிறதுக்கு நிறைந்த அமுதம், சித் அப்படிங்கிறதுக்கு என் அறிவே. அதாவது சித்தோட லட்சணம் என்னன்னா வியாபகத்துவம், அப்புறம் ஸ்வ அந்நிய பிரகாசகத்துவம். தன்னையும் தானே பிரகாசம் பண்ணிட்டு எல்லா பொருள்களையும் வளத்துல பிரகாசம் பண்ணி நமக்காக பிரகாசம் பண்ணி காட்டுறது சித்து, நம்மளோட அறிவு. ஓகே. ஆனந்தம்னா அகண்ட ஆனந்தம். அது எப்போ வரும்னா சம்பூர்ணத்துவம், எதையும் இச்சிக்காத போது வரும் அந்த ஆனந்தம். மற்ற ஆனந்தங்கள்லாம் லிமிட்டட் ஆனந்தம், ஒரு பொருள்னால ஒரு வஸ்துனால கிடைக்கக்கூடிய ஆனந்தம். இது வஸ்து இல்லாம சுயமாவே சுவாவமே இருக்கிற நம்ம சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கிற ஆத்மாவோட ஆனந்தம். ஸோ வான் அந்தமான வடிவுடையாள் அப்படின்னாக்கா ஆகாசத்துக்கும் மேற்பட்ட வடிவுடையாள் அப்படின்னா விபுத்துவம். அதாவது எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய சர்வாத்மகத்துவம் அப்படின்னு சொல்லலாம், சர்வ வியாபகத்துவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வானந்தமான வடிவுடையாளுக்கு அந்த மாதிரி ஒரு மீனிங். சரி. மறை நான்கிற்கும், மறை நான்குன்னா மறைனா வேதங்கள், வேதங்கள் நான்கிற்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம். அதாவது நம்ம இதை முதல்லயே பார்த்துருக்கோம். அதாவது வேதங்களுக்குள்ளே கிடைக்கக்கூடிய பொருள், அதாவது ஃபைனல் வேதாந்தத்தோட மகா வாக்கியத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அம்பாளோட சரணாரவிந்தம் அப்படிங்கிறது தான். அந்த சரணாரவிந்தம் நம்ம தலையில சஹஸ்ராரம் மூலமாக நம்ம தலையில அது பதிந்து விட்டால், அதாவது நம்ம மூலாதாரத்திலேருந்து சஹஸ்ரா நிலையை அடைந்தால் நாம ஃபைனல் ரியலைசேஷன் பாயிண்ட், தட் இஸ் ஆத்மா அன்பவுண்டா, தட் வானந்தமான வடிவாயிடும் இல்லையா. ஆத்மாங்கிறது இப்போ பவுண்டடா, அதாவது பஞ்சகோஷத்துலயும் சரீரத்திரையிலையும் பவுண்டடா, இதுக்குள்ள லிமிட்டடா இருக்கிற பரிச்சின்னமா இருக்கிற ஆத்மா பூர்ணமா தன்னோட எக்ஸ்பான்ஷன் அடையக்கூடியது அந்த சமயத்துல தான். எப்ப மறை நான்கிற்கும் தானந்தமான அந்த சரணாவிந்தத்தை சரதாரத்துல நம்ம பார்க்கிற போது அப்பதான் அது நடக்கும். ஓகே. தவள நிற காணம், தவளம்னா ஒயிட்டு ஆர் சாம்பல் நிறம், சாம்பல்னா தவளம். தவள நிற காணம் அப்படின்னாக்கா ஸ்மசான பூமி. அதுதான் யாரோட ஆடரங்கு, ஆடரங்குன்னா ஸ்டேஜ் ஃபார் டான்ஸ், இதுதான் ஆடரங்கு. தவள நிற காணம் தம் ஆடரங்கம், அது யாருக்கு அப்படின்னா எம்பிரான். எம்பிரான் அந்த இவளோட பாதம் என்ன பண்றது, எம்பிரான் முடிக்கு அந்நியது, அவரோட முடிக்கு பக்கத்துல இருக்கு இவளோட பாதங்கள், அவரோட முடிக்கு. அதையும் நம்ம முதலேயே ரசிச்சிருக்கோம். எப்படி கங்கா அவரோட பாதத்துக்கு பாத பூஜை பண்றாள் இல்லையா, அங்கங்கே அம்பாளோட பாதத்துக்கு பாத பூஜை பண்ணான்னு எப்படி பண்ண முடியும்? சுவாமி அம்பாளோட பாதத்துல விழுந்தாதான் பண்ண முடியும். அப்பதான் கங்கா அந்த இது பண்ணுவான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அமையக்கூடிய பொருளை தாங்கிய ரொம்ப உயர்ந்த தத்துவத்தை அவர் அந்த உயர்ந்த நிலையிலேருந்து பாடிட்டு இருக்கார் இல்லையா. ஸோ இந்த இடத்துல
நம்ம சௌந்தர்ய லஹரியில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது நம்ம வந்து இது நம்ம வந்து ஆனந்தம் அப்படிங்கிறது இல்லையா, ஆனந்தம் அப்படிங்கிறது வந்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிறது வந்து எப்படி ஆச்சாரியால் இதே பதம் சிதானந்தம் அப்படிங்கிறத வந்து ஆச்சாரியன் எப்படி சொல்றார். இது வந்து ஆனந்தமானுடைய மரணானிக்கு ஆனந்தமான சரண அரவிந்தம் ஆனந்தமாய் என் அறிவாய் இருந்த அமுதமாய் அப்படின்னு சொல்றது ஆச்சாரியால் எப்படி தன்னோட ஓன் வேலை தன்னோட ஓன் ஸ்டைல்ல சேம் கருத்தை சொல்றாரு அப்படிங்கிறது 35th ஸ்லோகம் ஆஃப் சௌந்தர்ய லஹரி. அங்க ஆச்சாரியல் இன்னும் விவரமா வேற மாதிரி இதே கருத்தை சொல்றார். எப்படின்னா மனஸ்தம் யோமஸ்தம் மருத்தசி மருத்சாரதியசி त्वम् अपस् त्वं भूमिः त्वयि परिणतायां नहि अपरं नहि परं त्वमेव स्वात्मानं परिणमयितुं विश्वपुरुषा चितानन्दाकारं चित् आनन्द आकारम् अदा चितानन्दाकारं शिवयुवति भावेन बेबरुषे. ஆஹா, என்ன அழகான ஒரு பதப்பிரயோகம், இன்னும் ஒரு அழகான கருத்து. அந்த சித்தானந்தமா இவதான் இருக்கா, ஆனந்தமா என் அறிவு தான், என் அறிவாய் தான் சித்தானந்தம் இல்லையா, ஆனந்தமா என் அறிவாய் பதத்தை மாத்திரம் திருப்பி போட்டிருக்காரு இல்லையா அபிராம் பட்டர். இங்க வந்து அதே சித்தானந்த ஆகாரம் எப்படி இருக்கு, சிவயுவத்தியா, சிவயுவத்தின்னா வந்து அம்பாள் இல்லையா, பூர்ணமான அம்பாளோட ஒரு சுரூபம். அதாவது சிவபாகத்தையும் தான் எடுத்துட்டு பூர்ணமா அர்த்தநாரீஸ்வர சுரூபத்துல அந்த சிவயோதியாக இந்த சிவனோட பாகத்தையும் தான் ஸ்வீகரம் பண்ணிட்டு பூர்ணமான அம்பாள் சுரூபமா சிவயுவதி அப்படின்னு ஆக இருக்கிறவள், அந்த பாவத்துல இருக்கிறவள், இந்த பூர்ணமான ரூபத்துல இருக்கிறவள். சித்தானந்த ஆகாரம் என்ன அழகான ஒரு பிரயோகம், சித்தானந்த ஆகாரம். அது வந்து சித்தானந்த ஆகாரம் வந்து அந்த பிரம்மன் எப்படி வந்து அம்பாளா சிவயுவதியா எனக்கு பரிணமிக்கிறது, அந்த பாவத்துல நான் இருக்கேன் அப்படின்னு ஆச்சாரியன் ரொம்ப அழகா அதை வந்து முதல்ல என்ன சொல்றார், நீதான் மனசு, மனசுன்னா நீதான் அந்த கரணம், மனஸ்தம் வியோமஸ்தம் நீதான் ஆகாஷம், நீதான் மருத், நீதான் வந்து ஆகாஷாத் வாயோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நீதான் மருத்து, வாயோஹோ அக்னே அப்படின்னு வாயு தேஜகா அப்படின்னு வரும். ஓகே, ஸோ மருத் சாரதி அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. மருத் சாரத்தியசி, மருத் சாரத்தின்னா மருத்துல உட்காந்து போறது, அதாவது காத்த இதுல உட்காந்து போறது எது அப்படின்னா வந்து அக்னி. ஓகே, ஸோ தோம் ஆபஸ், அதாவது அக்னிலேருந்து என்ன வருது, வாயு வருது, இது வருது, ஆப்பா வருது இல்லையா. தட் இஸ் ஆப்பா அப்படின்னா வந்து நீர் இல்லையா. ஸோ ஜலம் அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஆப்பக, அதாவது வடவாக்னி அப்படின்னு சொல்றதுல வடவாக்னின்றது வந்து அக்னிலேருந்து ஆப்பா அந்த இடத்துல வருது அப்படிங்கிற ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பதம். ஸ்தம் ஆப்பா ஸ்தம் பூமி, பூமி எப்படி வருது, ஆப்பாலேருந்து என்ன வருது, பூமி வருது. இதுதான் வந்து வேதம் நம்ம சொல்லக்கூடிய ஆகாஷாத் வாயா வாயோர் அக்னே அக்னேர் ஆப்பா ஆப்ப பிருத்திவி அப்படின்னு வந்து வேத கோஷம் இல்லையா. ஸோ தொய் பரிணதாயாம், நீ தான் இதெல்லாம் வந்து இருக்க அப்படிங்கிறது இந்த நஹி பரம், வேற யாரும் கிடையாது, நீதாம்மா இந்த இதுவா இருக்க. அதுதான் அத்வைதத்தோட பூர்ண தத்துவம், எல்லாமே பிரம்மம் அப்படிங்கிறத வந்து நீதான் அச்சித் வஸ்துவம் இருக்க, சித் வஸ்துவா இருக்கு. இந்த இடத்துல அச்சித் வஸ்துவ சொல்லிட்டு அனாத்மா, அனாத்மா என்ன, அனாத்மா தான் பிரபஞ்சம் இல்லையா, பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் அனாத்மா அப்படிங்கிறத வந்து இங்க ரொம்ப அழகா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டு ஆச்சாரியர் அந்த சிங்கிள் பதத்துல ஆத்மா அப்படிங்கிறது வந்து திருக் இல்லையா, திருக்கு புருஷன், பிரகிருதி அப்படின்னு சொல்றது வந்து திருஷ்யம் அனாத்மா இல்லையா. ஸோ அதுதான் பிரபஞ்சமா பூர்ணமா இருக்கிறது. இது ரெண்டு தானே பொருள், ரெண்டுலேயுமே பிரம்மத்தோட இது இருக்கு இல்லையா. பிரம்மத்தினால்தான் இது எல்லாமே உண்டாடுது, பாசிக்கப்படுறது, லயமும் ஆடுது இல்லையா, அங்கேயே தான் எல்லாமே ஆடுது.
சரி. துவம் ஏவ ஸ்வாத்மானம் பரிணமயித்தும் அது ரொம்ப அழகான இதுவும் ஒரு பதம். துவம் ஏவ ஸ்வாத்மானம் பரிணமயித்தும் விஸ்வ புஷா. விஸ்வ வபுஷான்னா ரெண்டு எடுத்துக்கலாம். விஸ்வ வபுஷ்னா நீயே உலகமா உன்னை மாத்தின்னு இருக்க, நீயே உலகத்தில் உள்ள எல்லா மக்களாவும் நீ மாத்தின்னு இருக்க. ஏன்னா விஸ்வன் அப்படிங்கிறது ஜாக்கிரத ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புருஷனோட பேரு. ஸோ ஜாக்கிரத சொப்னத்தில் இருக்கக்கூடியவனுக்கு தைஜசன்னு பேர். இதில் சுஷுப்தியில் பூர்ண லயத்தில் இருக்கக்கூடிய நம்ம டெய்லி தூக்கத்தில் இருக்கக்கூடிய புருஷனுக்கு, அதாவது அனுபவிக்கக்கூடிய புருஷன், அந்த போகத்தில் இருக்கக்கூடிய புருஷனுக்கு பேர் பிராக்யன் இல்லையா? உஷோ தைஜஸ் பிராக்யன். ஸோ இந்த இடத்துல அவள் 3 பேருமே, அதாவது ஒன்று சொன்னாலும் நம்ம அப்படிதான், விஸ்வ புருஷா நீயே தான் எல்லாத்துக்கும் மாறின்னு இருக்க, நீயே தான் அந்த பரமாத்ம ஸ்வரூபமாகவும் எல்லாத்துக்கும் அப்பால் பட்டதும் இருக்கே அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேன். நீயே தான் இந்த ஜாகிரத சொப்ன சுஷுத்தியாகவும், நீயே தான் அடுத்த வரையில் சித்தானந்தாக்காரம், நீயே தான் அந்த சித்தானந்தாக்காரமான பிரம்மனாகவும் இருக்கேன். பியூட்டிஃபுல் பிரயோகம். பூர்ண அத்வைதத்தை ரசமா ரொம்ப அழகா இங்கே ஆச்சாரியா சித்தானந்தாக்காரம் சிவவிபூதி பாவ என்பது விஷய சிவவிபூதியா நீ அந்த இடத்துல சித்தானந்தமா இருக்கேன்னா அப்படின்னு ரொம்ப அழகா ஆச்சாரியோட சுக்தி இந்த இடத்துல. ஸோ ரெண்டாவது இந்த இடத்துல இன்னொன்று ரசனையும் நம்ம பார்க்கலாம். எப்படி எப்படின்னாக்கா, மறைநான்கு அமுதம், அமுதம் இல்லையா? ஆனந்தமாய் நேவாய் நேர்ந்த அமுதம் ஆனந்தமான வடிவுடையாள் மறைநான்கிற்கும் ஆனந்தமான சரணவேந்தம் இல்லையா? மறைநான்கு அதுக்கு அடுத்தது என்ன வரி? தவள நிற கானம் தம் ஆடரங்கம் எம்பிரான் முடிக்கு அந்நியதே. இது செகண்ட் பார்ட் இல்லையா? அதாவது முதலையே பார்த்த மாதிரி இந்த ஸ்மசான பூமியில் ஆடுற பெருமாள் சுவாமி எப்பவும் ஸ்மசான பூமியில் தான் வாசம். அதனால தான் பஸ்மம் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள் இல்லையா? ஸோ அப்படி ஆடக்கூடிய அந்த நடராஜ சுவாமி ஆடல் பிரான், அந்த எம்பிரான்னு முடிக்கு அந்நியது, அதாவது அந்த முடிக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கு. அவரோட தலைக்கு உன்னோட பாதங்கள் சரணாரவிந்தம் ரொம்ப கிட்டக்க இருக்கு இல்லையா? அது மேலே தானே பட்டுன்னு இருக்காரு. ஸோ அதுதான் அதுக்கு பாத பூஜை பண்ணிட்டு தானே இருக்கார். சரி, இந்த இதுக்கு ஆச்சாரியால் ஓட சுக்தியை பார்ப்போம். இந்த இடத்துல 30வது ஸ்லோகம் சௌந்தரிய லஹரி. ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா இதையே இந்த கருத்தையே ஸ்வதேஹ உத்பூதாபிஹி கிருணிபிஹி அனிமாத்யாபிஹி அபிதஹ நிஷேவே நித்யே த்வாம் அஹமிதி சதா பாவயதி யஹ. த்வாம் அஹம் இதி சதா பாவயதி யஹ. ரொம்ப அழகான மகாவாக்கிய தத்துவம். கிம் ஆச்சரியம் தஸ்ய திருணேன சம்ருத்திம் திருணயதஹ மகா சம்வர்த்த அக்னிஹி விரச்சயதி நீராஜன விதிம். ஆஹா, சரி, இந்த இடத்துல ரொம்ப ரசமான ஒரு பதம். துவாம் அஹமிதி சதா பாவயத்திய, இதுதான் மகா வாக்கியத்தோட அயமாத்மா பிரம்ம அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? துவாம் அகம், நீ தான் நான், அதாவது அயம் ஆத்மா பிரம்ம தத்வமசி. இது இன்னும் மோர் சூட்டடாக இருக்கு இந்த இடத்துல இல்லையா? தத் தத்துங்கிற நீ, துவங்கிற நான். அது யாருக்கு சித்திக்கிறது? சதா உன்னை பாவயத்தை பண்ணுறவாளுக்கு, சதா உன்னை பாவனை பண்ணி அதையே எப்பவும் அனுசந்தானம் பண்ணுறவாளுக்கு அது கிடைக்கிறது, அந்த பதம் கிடைக்கிறது. அதாவது பிரம்மபதம் எல்லாத்தையும் அன்பவுண்டட் கான்ஷியஸ்னஸ் இஸ் obtained. That is, you become, you transcend yourself from the limited bounded consciousness to unbounded consciousness or awareness by constantly
praying at her feet, yeah, or thinking about the Aikya mantram, Aikya Mahavakyam. சரி, இதில் வந்து ஸ்வதேக உத்புதாபிகி கிருணிபி அணிமாத்தியாபி அதை விட்டுருவோம் அந்த இடத்த. ஒன்றும் கிருமி அணிமாத்தியாபிகி அப்படின்னா உன்னோட உடம்புலேருந்து வர அந்த ஒளி இருக்கேம்மா. கிருணிபிகின்னா வந்து வந்து ரேஸ், த ரேஸ் ஃப்ரம் யுவர், பிகாஸ் சன்னுக்கு தான் ரேஸ் இல்லையே, இப்போ சன்னுக்கு மேலே ஜொலிக்கிறான் இல்லையா. ஸோ அதனால் இவ்வளோ ரேஸே வந்து என்னத்தை கொடுக்கறது, எல்லாம் வந்து அனிமாதி தேவதைகள், அனிமாதி சித்திகளாக அது கொடுத்துருமா. அவ்வளோ பவர்ஃபுல் தோஸ் ரேஸ், சன் ரேஸ் மாதிரி தேவிஸ் ரேஸ் அப்படின்னு. இந்த இடத்துல என்ன ரகசியார்த்தம் அப்படின்னா, சகசார்த்தம் இருக்கக்கூடிய அந்த அருணபூர்வமான, அதாவது அருணியா சிந்தூரான விக்கிரகம் இல்லையா, இந்த சிந்தூரான விக்கிரகம் அந்த சஹசிராத்தில் இருக்கக்கூடிய சுவாமியோட ஆடக்கூடியவள். அதான் ஆடரங்கில் வந்து சுவாமி மாத்திரம் ஆடுறதில்ல, அங்கே அம்பாளும் கூட சேர்ந்து சுவாமி கூட ஆடுறான். எந்த இடத்துல? சஹசிராத்தில். அவள் ரெண்டு பேரோட ஐக்கிய நிலையில் அந்த பூர்ணமான போதத்தை அந்த ஜீவனுக்கு கொடுக்கறச்ச என்ன ஆறுது, ஒன்று வந்து அவனுக்கு வந்து அந்த எல்லா விதமான சித்திகள் தன்னாலேயே அந்த ஜீவத்துவம் போயிடுத்து, அவன் வந்து பிரம்மத்துவம் அடைஞ்சுடுறான். ஆனாக்கா வந்து அந்த சித்திகள்லாம் தன்னாலே எல்லாம் ஸ்புரிக்கிறதாங்க அவன்கிட்ட இல்லையா. அதனால்தான் அனிமாத்தியாபிகி வித அந்த பதம் ஸ்பெஷலாக சொல்கிறது. யாருக்கு சித்திக்கும் அப்படிங்கிறது தான் துவாமஹமிதி சதா பாவேதீக, அந்த தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தில் பூர்ணமாக லயிச்சக்கூடிய அந்த சஹஸ்ராத்தில் நம்ம அவளை தர்ஷனம் பண்ணுறப்ப, அவளோட பாதங்கள் நம்ம தலையில் இருக்கிறப்ப, அதை அந்த தர்ஷனம் ஆகிறப்ப கிம் ஆச்சரியம், என்ன ஆச்சரியமா, தஸ்ய திரிநயன சம்ருத்திம் திரிணயத்தக, திரிநயன சம்ருத்திம்னா அதாவது வந்து யூ ஆர் அட்டைனிங் த ஸ்டேட் ஆஃப் சிவா அப்படின்றது ஜென்ரல் மீனிங்னாலும், திரிநயன சம்ருத்திம்னா விஸ்டம் அட் த டாப் மோஸ்ட் பீக். திரிநயனம்னா விஸ்டம், ஐ ஆஃப் விஸ்டம். ஸோ அதனால தான் வந்து சுவாமி வந்து கீதையில் இவனுக்கும் கொடுப்பார், அர்ஜுனனுக்கும் திவ்ய சக்ஷு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த திவ்ய சக்ஷுங்கிறது என்ன? ஐ ஆஃப் விஸ்டம். ஐ ஆஃப் விஸ்டம்னா அது வந்து ஃபிசிக்கல் இல்லை, சும்மா திறந்தேன்னா பொறன்னு எரியறது அப்படிலாம் வந்து ஒன்லி ஒரு ஊரகம். வாட் இட் மீன்ஸ் இஸ் த்ரூ விஸ்டம் it is completely transcended. That's what happened to when Shiva burnt Manmathan. That doesn't mean he physically opened the eyes. நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி குர்ன்னு பொறியாக வந்து அப்படியே மன்மதன் வந்து குர்ன்னு அப்படியே அதே மாதிரி கருப்பாயிண்டு அப்படியே கடைசியில் எம்டி ஆகிடுவான். அது வந்து இட் இஸ் மோர் ஃபிகரட்டிவ். ஓகே, ஸோ ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ட் இஸ் த ஹையஸ்ட் விஸ்டம் பொசிஷனில் இருக்கிறப்ப அவர் வந்து மன்மத்தனை ஒரு சட்டையாகவே he disappears because he doesn't have any influence on Shiva at the highest state of wisdom இல்லையா. அப்போ மன்மதனுக்கு அங்கே வேலை கிடையாது இல்லையா. ஸோ அதான் திரிநயன சம்ருத்தின்னா the eye of wisdom is opened completely. திரிநயத்தக, தட் இஸ் த மொமெண்ட் த சஹஸ்ராரத்தில் அந்த குண்டலினியோட பூர்ணத்துவம் அடையிறப்ப அந்த ஜீவன், அதாவது ஆத்மாங்கிற தேவியும் கீழேந்து பரமாத்மாங்கிற சுவாமியும் மேலேந்து ரெண்டு பேரும் ஐக்கியமாகி அந்த நடனம் ஆடுறப்ப அவனுக்கு வந்து த ஐ ஆஃப் விஸ்டம் ஓப்பன் ஆகிடுது. தட் இஸ் ஃபுல்லி ஹி பிகம்ஸ் ஃபுல்லி ரியலைஸ்ட் அபவுட் ஹிஸ் ஸ்டேட் ஆஃப் பீயிங் as unbounded awareness and consciousness இல்லையா. ஸோ he fully realizes himself that he is not a bounded soul after all. He regains his original. அந்த அஞ்ஞானம் வந்து ஃபுல்லி உடையிறது. தட்ஸ் வாட் இட் மீன்ஸ் பை விஸ்டம். ஐனால என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா, அந்த அஞ்ஞானம் பூர்ணமாக டெஸ்ட்ராய் ஆகிடுது. தென் he becomes realizedனா he again regains his own identity as unbounded soul. சச்சிதானந்தமாக தன்னை
உணர்ற நிலை இல்லையா? சரி, இதில் வந்து லாஸ்ட் வரி ரொம்ப ரசமான வரி. அதை தான் இந்த இடத்துல அதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தை எடுத்தேன். மகா சம்வர்த்தக்னி. மகா சம்வர்த்தக்னின்னா எல்லாத்தையும் எரிக்கிறது ஃபைனலாக. அது எது? சித்தாக்னி. சில பேர் சிந்தா அக்னின்னு சொல்கிறா. ஓகே, அது சும்மா ரசத்துக்காக நான் சொல்கிறேங்க. ஒரு வச்சனம் இருக்கு இல்லையா, சித்தாக்னி வந்து பாடியை மாத்திரம் தான் எரிக்கும். அதாவது வந்து வென் யூ ஆர் டெட் ஓன்லி சித்தாக்னியை ஒருத்தனை வந்து எரிக்கும். சிந்தாக்னி வந்து சிந்தை எப்போ பார்த்தாலும் அந்த சிந்தம் பண்ணின்னு அவன் தகனம் தனக்குள்ளேயே தகனம் பண்ணிட்டு இருக்கான். எவ்ரி மூமெண்ட் இன் லிவிங் டைம் ஆல்சோ நம்மளை எரிக்கிறது இல்லையா சிந்தாக்னி. ஸோ ஓகே, தட்ஸ் அ செப்பரேட் திஸ் திங். சும்மா ஞாபகம் வந்ததுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். மகா சம்வர்த்த அக்னிஹி என்ன பண்ணுறது? அதாவது அந்த ஃபிகரேட்டிவ் அகெயின் விரச்சயத்தி நீராஜன விதம். அது வந்து அந்த மகா சம்வர்த்த அக்னின்ற சித்தாக்னி என்ன பண்ணுறது? அவன் கற்பூரமாக காட்டுறதான். அவனை எரிக்கிறதுக்கு பதிலாக அவனுக்கு கற்பூரம் காட்டுறது. விரச்சயத்தி நீராஜன விதம், அவனை உடம்பை எரிக்கிறதுக்கு பதிலாக அவனுக்கு கற்பூரம் காட்டுறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னாக்க, he realized himself as unbounded consciousness, so it doesn't identify anymore with his Shariratrayam or Panchakosham. So that's what is meant by this particular word. The death doesn't have any relevance for him because he has transcended the death. He has transcended the body. He has transcended. அதனால வந்து மகா சம்வர்த்த அக்னி சித்தாக்னி வந்து அந்த பாடியை தானே எரிக்க முடியும். ஸோ அது வாட் எவர் இட் இஸ், அந்த பாடியை வந்து அதனால தான் வந்து அந்த இடத்துல மகா சம்வர்த்த அக்னி இந்த இடத்துல அவனுக்கு பாடியே இல்லையே, அப்போ எரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அதாவது எஸ் லாஸ்ட் எஸ் கம்ப்ளீட்லி பாடி சென்ஸ் அவன் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்ப அது வந்து நீராஜன விதியாக அவனுக்கு படுறது அந்த சித்தாக்னி அப்படின்னு வந்து ஒரு அழகான பதப்பிரயோகம் ஆச்சாரியர்களோடது. இதுதான் தவள நிறக்கானந்தம் ஆடங்கம் எம்பிரான் முடிக்கண்ணியவே அப்படின்னு ரொம்ப அழகா ஆச்சாரியாலும் இந்த சுக்தியை மகா சம்வர்த்தாக்னி விரச்சயத்தி நீராஜன விதிம் அப்படின்னு முடிக்கிறார் இல்லையா. ஸோ இந்த 11வது ஸ்லோகம், 10வது இல்லை 11வது ஸ்லோகம் ஆஃப் அபிராமி அந்தாதியும் இந்த 30வது ஸ்லோகம் ஆஃப் சௌந்தரிய லஹரியும் ஒன்றுக்கு ஒன்று அந்த கருத்து பரிமாற்றம் வந்து சேமாக இருக்குது. ஈவன் தோ தி ஸ்டைல் ஆஃப் both the acharyas are different in the expression, the karuthu is the same, the ultimate subject and the expression is the same. Yeah. Oh.